அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி ரமலானுடைய 10 தினங்களில் அதை தேடுங்கள், அதை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் அந்த இரவை நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில், அந்த இரவை பெற்ற, அந்த பாக்கியத்தை பெற்ற கூட்டத்தில் நாமும் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சபையில் வயோதிபர்கள் உட்பட சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோரும் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக இது அல்லாஹு தஆலா சந்தோஷப்படக்கூடிய ஒரு சபையாக நிச்சயமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்தில், இரவு நேரம் என்பது இயல்பாக தூக்கம் வரக்கூடிய நேரம், நன்றாக உறங்க வேண்டும் என்ற உணர்வு, ஆசை ஏற்படக்கூடிய நேரம். இரவு நேரத்தில் ஒரு மனிதன் தூக்கத்தை தியாகம் செய்து படுக்கையை விட்டும் தூரமாகி 2 ரக்காத் தொழுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி அரஃபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய ஒரு ஹாஜி லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து உஷ்ணமாக இருக்கக்கூடிய, சூடாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வேர்வையோடு, அழுக்கோடு, தலைவிரி கோலமாக, பரட்ட தலையோடு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான எல்லா நிலைகளோடு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற போது அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமையாக பேசுகிறான். என்னுடைய அடியார்கள் எனக்காக வேண்டி என்னுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னுடைய மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னிடத்தில் தௌபாவை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் கஷ்டத்தோடு, தியாகத்தோடு, வேர்வையோடு, பரட்ட தலையோடு, அழுக்கோடு என்னிடத்தில் துஆ செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுவதை போன்று இரவு நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பி தொழுகிறார், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார். தூங்கக்கூடிய நேரம், உறங்கக்கூடிய நேரம், ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், 2 ரக்காத்துக்கு இவர் நேரம் கொடுக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சந்தோஷம் அடைந்து யஸ்தபிஷிர் பிஹி, அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். மலக்குமார்களிடத்தில் என்னுடைய அடியான் என்னை பயந்ததற்காக வேண்டி, என்னுடைய சொர்க்கத்தை ஆசைப்பட்டு, என்னுடைய மக்ஃபிரத்தை ஆசைப்பட்டு இந்த இரவில் எழுந்து உது செய்து தொழுகிறானே என்று
மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைய இரவில் நாங்கள் விழிக்கக்கூடிய எங்களுடைய இந்த விழிப்பு, நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள், நாங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகைகள், நாங்கள் தொழ இருக்கக்கூடிய கியாமுல் லைல் போன்ற வணக்கங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா காலங்களை படைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா காலங்களை படைத்து காலங்களில் சில காலங்களை விட சில காலங்களை உயர்வாக, கண்ணியமாக, சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ரமதானுடைய மாதம் புனிதமான 4 மாதங்களில் ஒரு மாதம் அல்ல. புனிதமான அல்லாஹ் சொல்லக்கூடிய யுத்தம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் அல்ல ரமதான். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த எல்லா மாதங்களை விடவும் ரமதானுடைய மாதம் மிக உயர்வானது, மிக கண்ணியமானது. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமான மாதமாக, கண்ணியமான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து குர்ஆனில் ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் ரஜப். ரஜப் மாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசவில்லை. ரஜப் என்ற பெயரில் குர்ஆனில் ஒரு வார்த்தை கிடையாது. அந்த மாதத்துடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. ஹஜ்ஜி உலகத்தில் மிக குறைவானவர்கள், செல்வம் உள்ளவர்கள் மாத்திரம் வாழ்க்கையில் ஒரு தடவை, எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செய்கிறது கடமை. ஹஜ்ஜி கடமை ஒரு தடவை தான். அந்த ஹஜ்ஜி காசை செலவழிச்சு, நேரத்தை செலவழிச்சு, உடம்புடைய சக்தியை பாவிச்சு செய்யக்கூடிய ஒரு அமல். ஒரு நாளில் செஞ்சு முடிக்க இயலாது. ஹஜ்ஜுடைய அமல்களுக்கு 4-5 நாட்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு அமல். கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாதம் துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம், இந்த மாதத்துடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கண்ணியமான மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம், அல்லாஹு தஆலா இந்த மாதத்துடைய பெயரையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனில் 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதத்துடைய பெயரை மாத்திரமே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுதான் ரமதானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் ஏன் கண்ணியப்படுத்தப்படுகிறது? ரமதானுடைய மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டதற்கான காரணம், இந்த மாதத்தை அல்லாஹ் எல்லா மாதங்களை விடவும், புனிதமான 4 மாதங்களை விடவும் கண்ணியமான ஒரு மாதமாக, சுவர்க்கத்துடைய கதவுகளை திறந்து நரகத்துடைய கதவுகளை அடைக்கக்கூடிய ஒரே ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை ஆக்கி வைத்ததற்கான காரணம் என்ன? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கண்ணியமான ஒரு இரவு, கண்ணியமான ஒரு இரவு. அந்த இரவை தேடித்தான் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். அந்த இரவை ஆசைப்பட்டுத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இரவுக்காகத்தான் எங்களுடைய தூக்கத்தை விழித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்களுக்குள்ளால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு வரமாட்டாது. லைலத்துல் கத்ருடைய இரவை தவிர 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு ஏன் சிறப்பு? ரமதானுடைய மாதத்துக்கு சிறப்பு, கண்ணியம். லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். லைலத்துல் கத்ருக்கு ஏன் சிறப்பு, ஏன் கண்ணியம்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்த குர்ஆன் 7வது வானத்துக்கு அருளப்பட்ட இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். குர்ஆனோடு ஒரு இரவு சம்பந்தப்படுகிறது. அல்லாஹ் அந்த இரவை
1000 மாதங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த நாளில் அல்லாஹ் நரகம் கடமையாக்கப்பட்டவர்களுக்கு நரக விடுதலை அளிக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹீக்கு பொறுப்பானவர்கள். நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டுவதற்காக மாத்திரம் உலகத்துக்கு வரக்கூடியவர்கள். எப்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவில் உலகத்துக்கு அனுப்புகிறான். அவர்கள் உலகத்துக்கு வருகிறார்கள். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவில் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்த குர்ஆனை அல்லாஹ் 7வது வானத்துக்கு கொண்டு வந்தான். அதனால் அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 12 மாதங்களில் ஆக சிறந்த மாதம் ரமதான். என்ன காரணம்? ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. உலகத்தில் நபிமார்களில் ஆக சிறந்தவர்கள், ஆக கண்ணியமானவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் ஓதி காட்டப்பட்டது. இந்த குர்ஆன் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. இந்த வேதம் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. அதனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு தலைவராக ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்துக்கு எத்தனையோ உம்மத்தினர்கள் வந்தார்கள். எங்களை விட நூற்றுக்கணக்கான வருடங்கள், 500 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா 60, 70, 80 வருடம் வாழக்கூடிய இந்த உம்மத்தை, நபி அவர்களுடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன காரணம்? குர்ஆன் கொடுக்கப்பட்ட உம்மத். உலகத்தில் எத்தனையோ மொழி இருக்கிறது, எத்தனையோ பாசைகள் இருக்கிறது. பாசைகளில் சிறந்த பாசை, சுவர்க்கவாதிகள் பேசக்கூடிய பாசை அரபு பாசை. பாசைகளில் கண்ணியமான பாசை அரபு பாசை. என்ன காரணம்? அரபு பாசை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். என்ன காரணம்? இந்த குர்ஆன் அரபு பாசையில் அருளப்பட்டிருக்கிறது. ஊர்களில் சிறந்த ஊர் மக்கா. என்ன காரணம்? மக்காவில் குர்ஆன் அருளப்பட்டது. மனிதர்களில் சிறந்தவர்கள், உலகத்தில் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் யார்? குர்ஆனை கற்று மனனம் செய்து மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட இரவு, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட மாதம், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட நபி, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட உம்மத், குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பாசை, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட இடம், இது எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால தான் அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தை குர்ஆன்ல அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்தில், அறிமுகம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதலாவது சொல்றது குர்ஆன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தும் போது நோன்பை சொல்வதற்கு முன்னால், இஅ்திகாஃபை சொல்வதற்கு முன்னால், துஆவை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் முதலாவது சொல்றது குர்ஆன். குர்ஆனை வைத்துத்தான் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த இரவும் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலம் மனனம் செய்த இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் விசேஷமாக முழு குர்ஆனையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவார்கள். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் என்னுடைய உம்மத்து குர்ஆனோடு சம்பந்தப்பட வேண்டும். குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதப்படுவதை கேட்கக்கூடியவர்களாக இந்த உம்மத்து மாற வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாணவன் ஒரு உஸ்தாதிடத்தில், ஆசானிடத்தில் பாடம் கொடுப்பதை போன்று நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ரமலானுடைய மாதத்தில் இந்த குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், பாடம் கொடுப்பார்கள். கண்ணியமானவர்களே,
இந்த குர்ஆன் உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாத அற்புதமான வேதம் இந்த குர்ஆன். யாராலும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. உலகத்துக்கு குர்ஆனுக்கு முன்னால் 3 வேதங்கள் உலகத்தில் அருளப்பட்டுச்சு. அந்த 3 வேதங்களும் பொய்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த 3 வேதங்களும் பொய்யாக மாற்றப்பட்டுச்சு. மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, என்ன காரணம்? குர்ஆன்ல எந்த மாற்றமும் இல்லை. கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த குர்ஆனை யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆனுடைய ஒரு எழுத்தை கூட கூட்ட முடியாது. குர்ஆனுடைய ஒரு நுக்தாவை கூட, ஒரு டொட்டை கூட அழிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குது. என்ன காரணம் சகோதரர்களே? உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களும், குர்ஆனை தவிர எல்லா வேதங்களும் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா குர்ஆன் எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல. குர்ஆன் எழுதி கொடுக்கப்பட்டதல்ல. குர்ஆன் எழுதி கொடுக்கப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இருந்து எழுதப்பட்டு ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று, இறக்கப்பட்டதை போன்று இந்த வேதம் எழுதப்பட்டிருந்தால் இந்த வேதத்தையும் மாற்றியிருப்பார்கள். இந்த வேதம் மாற்றப்பட்டிருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதம் வித்தியாசமானது. அதனாலதான் இந்த குர்ஆன் அற்புதமானது. ஏனைய வேதங்கள் அற்புதம் அல்ல, குர்ஆன் அற்புதமானது. காரணம் என்ன? இது எழுதி பாதுகாக்கப்பட்டதல்ல, மனித உள்ளங்களால் பாதுகாக்கப்பட்டது. மனித உள்ளங்களால் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? அர்-ரூஹுல் அமீன். அவர் நம்பிக்கையானவர். நாங்கள் உலகத்தில் சொல்ற மாதிரி நம்பிக்கையான வியாபாரி, ஒரு நம்பிக்கையான அரசியல்வாதி, ஒரு நம்பிக்கையான ஆசிரியர், ஒரு நம்பிக்கையான இமாம் நாங்கள் பேசுகிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குர்ஆன்ல நேர்மையானவர், நம்பிக்கையானவர் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வியாபாரம் செஞ்சாங்களா? கொடுக்கல் வாங்கல் செஞ்சாங்களா? இல்ல. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையானவர், நேர்மையானவர் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்ததற்கான காரணமே நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆன். அல்லாஹ்வுடைய கலாம் தான் குர்ஆன். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாவினால் ஓதி காட்டினான், எழுதி கொடுக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதனை மனனம் செய்துவிட்டு உலகத்திற்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு ஆயத்தாக நபி அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எழுதி கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்ட விதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? மா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக் இதல் நர்தாபல் முப்திலூன். சொல்றான், நபியே உங்களுக்கு 2 விஷயம் தெரியாது. நாங்கள் நபியா உங்களுக்கு சொல்றோம், உம்மி நபி. அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு வாசிக்க தெரியாது. நபியாக தெரிவு செய்யப்பட்டார்கள், நபி அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. பெரிய குடும்பம் நபியிட, குறைஷி பரம்பரை. ஆனா நபி அவர்களை நபியாக அல்லாஹ் தெரிவு செய்யும் போது நபி அவர்களுக்கு வாசிக்க தெரியாது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், வலா தஹுத்துஹு பியமீனிக். நபியே உங்களுக்கு வலது கையால எழுத தெரியாது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த எழுதுற என்று சொல்றது ஒரு கண்ணியமான ஒரு செயல். நல்ல விஷயங்கள் வலது கையால் செய்யப்படணும் என்றத நபி அவங்க சொல்லித்தாரத்துக்கு முன்னால அல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்துட்டான். நல்ல விஷயங்கள் வலது கையால் செய்யப்படும். குர்ஆனை படிக்கிறது, பேனையால் எழுதுறது, ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறது, ஒருவர் ஒரு பொருளை தரும்போது அதை எடுக்கிறது, சாப்பிடுறது, இது போன்ற விஷயங்கள் வலது கையால் செய்யப்படும்.
இந்த ஆயத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான்? வலா தஹுத்துஹு பியமீனிக். நபியே, உங்களுக்கு வலது கையால எழுத தெரியா? அப்ப இடது கையால் எழுத தெரியுமா? இல்லை. அல்லாஹ் சொல்றான், எழுதுறதாக இருந்தா, நீங்க நல்ல விஷயங்களை செய்யறதாக இருந்தா வலது கையால செய்யுங்க. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுவர்க்கத்தில் தனக்கு நெருக்கமான முகர்ரபீன்களை, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை, அவுலியாக்களை, சாலிஹீன்களை தன்னுடைய வலது பக்கத்திலே வைத்துக் கொள்வான். நல்லவர்களை வலது பக்கம் வைத்துக் கொள்வான். வலதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, வலா தஹுத்துஹு பியமீனிக், உங்களுக்கு வலது கையால எழுதவும் தெரியாது. என்ன காரணம்? அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான். காரணம் என்னண்டா, நபியே, உங்களுக்கு வாசிக்க தெரியும் என்றால் மக்கள் சொல்வார்கள், முஹம்மத் முன்னைய 3 வேதங்களையும் வாசித்து படித்து அதில் உள்ள விடயங்களைத்தான் எங்களுக்கு சொல்றாரு, கொப்பி பண்றாரு. அல்லாஹ் சொன்னதல்ல, முன்னைய வேதங்களை படித்து வாசித்து எங்களுக்கு சொல்கிறார். குர்ஆன் அற்புதமானது என்பதை மனிதர்கள் மறந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், நபி, உங்களுக்கு வாசிக்க தெரியாது. இதை குறைஷிகளும் ஏற்றுக்கொண்டாங்க. நபி, அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. வாசிக்க தெரியும் என்றால் அல்லாஹ்வை சொல்றான், இதல் அர்தாபல் முபத்திலூன், பொய்யர்கள், காஃபிர்கள், குறைஷிகள், முஸ்லிம் அல்லாதவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், முஹம்மதே, நீங்க ஓதுறது குர்ஆன் அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, அது வஹி அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் அல்ல, நீங்க முன்னைய வேதங்களை படித்து, உங்களுக்கு படிக்க தெரியும், வாசிக்க தெரியும், அவைகளை படித்து நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீர்கள். அதனால கண்ணியமானவர்களே, நபி அவங்களுக்கு அல்லாஹ் வாசிக்கிறத, எழுதுறத அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். சில விஷயம் நபி அவங்களுக்கும் ஹராம், சில விஷயம் நபி அவங்களுக்கு ஹராம். அதுல ஒன்றுதான் எழுதுறதும் வாசிக்கிறதும் நபி அவங்களுக்கு ஹராம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், நபி அவங்களுக்கு எழுத தெரியாது. என்ன காரணம்? அதுக்கும் அல்லாஹ் சொல்றான், மக்கள் சொல்லுவாங்க, மற்றவங்க முன்னைய வேதங்களை பார்த்து சொல்ற விடயங்களை காதால கேட்டு நீங்க எழுதுறீங்க. குர்ஆனை சந்தேகிப்பார்கள், குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், குர்ஆனின் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும். அதனால் நபியே, உங்களுக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. எழுத வாசிக்க தெரியாத உங்களை நபியாக தெரிவு செய்து உங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து இந்த குர்ஆனை நாங்கள் வைத்தோம். நபி, நம்முடைய உள்ளத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு. கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாள் வரைக்கும் நாங்கள் எழுதப்படக்கூடிய குர்ஆனை ஓதுறோம். ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்படக்கூடிய விதம் எழுத்தில் அல்ல, மனித உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வேதத்தை மரணம் செய்யறது அற்பமான ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு வேதத்தை மரணம் செய்யறதுன்றது, அல்லாஹ்ட கலாம மரணம் செய்யறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட விஷயத்தில் கருத்து வேற்றுமை இருக்குது. சில உலமாக்களோட கருத்துப்படி அவர் நபி அல்ல, அவர் எங்களை போல ஒரு சாதாரண மனிதர். உஸைர் அவருடைய பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உஸைர் என்று சொல்லக்கூடியவர். இவரை யூதர்கள் சொன்னாங்க அல்லாஹ்ட மகன் என்று சொன்னாங்க. வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னுல்லாஹ், யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. என்ன காரணம்? இந்த ஆயத்தை வச்சுதான் யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் முஸ்லீம்களே கிடையாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் இந்த ஆயத். ஏன் நாங்கள் குல் சூரால சொல்றோம், அல்லாஹ்க்கு பிள்ளையே இல்லை, அல்லாஹ்க்கு தந்தையும் கிடையாது, தாயும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, பேர பிள்ளைகளும் கிடையாது. இதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை. ஆனால் யூதர்கள் சொன்னாங்க உஸைர் என்று சொல்லக்கூடியவர் அவர் நபியாக இருக்கலாம் அல்லது சாதாரண மனிதனாக இருக்கலாம். அந்த யூதர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையான யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், இவர் அல்லாஹ்வுடைய பிள்ளை.
என்ன காரணம் என்ன? அல்லாஹ்வை கேவலப்படுத்துறதுக்காக யூதர்கள் அதை சொல்லல. உஸைர் அலைஹிஸ்ஸலாத்த அந்த யூத சமூகம் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னது அல்லாஹ்வை கேவலப்படுத்துறதுக்கு அல்ல. என்ன காரணம் என்றா, கண்ணியமானவர்களே, உலகத்தில் தௌராத் வேதத்தை மனனம் செஞ்சவங்க யாருமே இருக்கல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது எழுத்து வடிவத்தில் இருந்ததால யாரும் அதை மனனம் செய்யறதுக்கு முன் வரல. எழுத்துல இருக்குதானே, பார்த்து ஓதலாம் தானே, அதை பார்த்து விளங்கலாம் தானே என்று மனனம் செய்யறதுக்கு யாரும் முன் வரல. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் எழுதித்தான் கொடுத்தான். லவ்ஹுல் மஹ்பூதுல எப்படி குர்ஆன் எழுதப்பட்டு இருந்து அது நபியாவோட உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதோ அது போன்று தௌராத் வேதம் கொடுக்கப்படவில்லை. எழுதப்பட்டதை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிட்டு அவனோட கையில கொடுத்தான். அந்த சமூகத்தில் யாரும் தௌராத்தை மனனம் செய்யல. இப்ப அந்த காலத்தில் உண்மையான தௌராத் இல்லாமல் ஆகி கொண்டு வந்துச்சு, அழிஞ்சு கொண்டு வந்துச்சு. தௌராத் இல்லை, தௌராத் ஏடுகள் காணாம போயிட்டு, ஒரு ஏடு அது காணாம போயிட்டு. இப்ப உஸைர் என்று சொல்லக்கூடியவர் வாராரு. இப்ப யூதர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு ஏழுமெண்டா நீங்க உள்ளத்தால் மனப்பாடத்தால் மனதால் நீங்க தௌராத்தை ஓதி காட்டுங்க, உங்களுக்கு ஏழுமெண்டா ஓதி காட்டுங்க. மக்கள் சவால் விட்டாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்களோட உள்ளத்தில் அவங்க மட்டும்தான் அந்த காலத்தில் தௌராத் வேதத்தை மனனம் செஞ்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த யூதர்களுக்கு முன்னால உஸைர் அலைஹிஸ்ஸலாம் முழு தௌராத்தையும் ஓதி காட்டுறாங்க. இப்பதான் யூதர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை மனித உள்ளங்களால் சுமக்க முடியாது, அப்படி சுமப்பதாக இருந்தால் அவர் அல்லாஹ் பெத்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா அவர் மட்டும்தான் ஹாஃபிஸ். ஒரு ஹாஃபிதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு சொல்றதுக்கு பேரே இல்லை. எங்கட உம்மத்தில் குர்ஆனை சுமந்தவங்களுக்கு ஹாஃபில் என்று சொல்றோம். அதை எதை வச்சு சொல்றோம்? அல்லாஹ் சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாங்க இறக்கினோம், இந்த குர்ஆனை நாங்க பாதுகாக்க கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஹாஃபில் என்ற அர்த்தம் என்ன? அவர் குர்ஆனை பாதுகாக்க கூடியவர். எழுத்தில் இருந்தால் அதை அழிந்துவிடும், அதை அழித்து விடுவார்கள். மனித உள்ளங்களில் இருக்கக்கூடிய குர்ஆனை யாராலும் அழிக்க முடியாது, மாற்றம் செய்ய முடியாது. இவர்களுடைய உள்ளத்தில், ஹாஃபிஸ்மார்களுடைய உள்ளத்தை குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தெரிவு செய்த காரணத்தினால் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு நாம் ஹாஃபிஸ் என்று சொல்கிறோம். அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் உஸைர் என்று சொல்லக்கூடியவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு கொடுக்கிறதுக்கு எந்த பட்டமும் இல்லை அந்த காலத்தில். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அவங்களோட கொள்கையில, யூதர்களுடைய கொள்கைப்படி அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பட்டம் தான், பதவிதான் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்களே தவிர அல்லாஹ்வை கேவலப்படுத்துறதுக்காக அவங்க சொல்லல. தௌராத்தை கண்ணியப்படுத்துவதற்காகவும் குர்ஆனை சுமந்த ஒரு தௌராத்தை சுமந்த ஒரு ஹாஃபிதை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு சொல்றதுக்கு பட்டமே இல்லை, அதைவிட சிறந்த வார்த்தையே இல்லை என்பதற்காகத்தான் இப்னுல்லாஹ் என்று உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து யூதர்கள் சொன்னார்கள். நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? கல்லஞ்சம் படைத்த யூதர்கள், நபிமார்களை கொலை செய்த யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யல, உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினார். எதுக்காக? எங்களுடைய வேதத்தை மரணம் செய்திருக்கிறார். அவருக்கு பேர் சொன்னாங்க, இவர் அல்லாஹ்வுடைய புல் என்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்த ஆயத்தில், நபி உங்களுக்கு எழுத தெரியாது, உங்களுக்கு வாசிக்க தெரியாது, அப்படி எழுத வாசிக்க தெரிஞ்சா மக்கள் சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் நீங்க முன்னைய வேதங்களை பார்த்து அதை வாசிச்சு நீங்க எழுதிருக்கிறீங்க, இந்த வேதத்தின் மீது சந்தேகம் வரும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம்.
அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அறிவாளிகளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனை சுமந்த 10 வயது 12 வயது 13 வயது 15 வயது 7 வயது 8 வயது சிறுவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஊத்துல் இல்ம், இவங்க அறிவாளிகள் என்று சொல்றாங்க. என்ன காரணம் என்ற கண்ணியமானவர்களே, எல்லா அறிவுக்கும் எல்லா நாகரிகங்களுக்கும் அடிப்படை குர்ஆன். குர்ஆனுடைய அறிவு இல்லாதவர்கள் அறிவாளிகளே கிடையாது. அதனால அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை சரி மரணமாக அல்லாஹ் ஓத வச்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த இடத்துல ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அறிவாளிகளுடைய உள்ளத்தில் இதை நாங்கள் வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா அறிவுகளுக்கும் அடிப்படை குர்ஆன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய அறிவு தான் ஆரம்பத்தில் கொடுக்கப்படும். குர்ஆனுக்கு பின்னால் நீங்க வேண்டியதை கொடுங்க, தடை கிடையாது. படிப்புக்கும் கல்விக்கு இஸ்லாம் தடையான மார்க்கம் அல்ல. ஆனா குர்ஆன் இல்லாம எதை கொடுத்தாலும் அது அறிவில்லை. அது உலகத்துடைய வெளிரங்கமான விடயங்கள். يعلمون ظاهرا من الحياة الدنيا, உலகத்துடைய வெளிரங்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்துடைய உண்மையான அறிவு குர்ஆனுடைய அறிவு. எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் கொடுக்கப்படும். குர்ஆனுக்கு பின்னால்தான் ஹதீஸ், குர்ஆனுக்கு பின்னால்தான் ஃபிக்ஹ், குர்ஆனுக்கு பின்னால்தான் தஃப்சீர். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை மரணம் செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் மாறோடும். அதுதான் பேசிக் நாலேஜ், அடிப்படை அறிவு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒரு சில சஹாபாக்கள் இந்த குர்ஆனை மரணம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி நபி அவங்க ஓதக்கூடிய குர்ஆனை எழுதி வச்சிருந்தாங்க. எதுக்காக? மரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. நபி அவங்க எழுதல, நபி அவங்க உள்ளத்தில் அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, வ இன்னக லதுலக்கல் குர்ஆன் மின் லதுன் ஹகீமின் அலீம். நபியே, இந்த குர்ஆன் உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது. நபி அவங்க மரணம் செய்வாங்க, சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவாங்க. ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரமே அதை மரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, வரலாற்றில் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது மனித உள்ளங்கள்ல, ஹாஃபிதுமார்களுடைய உள்ளத்தில் தான் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்று, புதிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி அவங்களை சந்திக்க வந்து நபியிடத்தில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஊர்ல அநேகமான பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. வியாபாரிகள், தொழிலாளிகள், விவசாயிகள், அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாது. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்க குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு, எங்களோட ஊர் மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க, இவங்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு முஅல்லிம்களை எங்களுக்கு தாங்க, ஹாஃபிதுமார்களை தாங்க, உஸ்தாத்மார்களை தாங்க என்று நபியிடத்தில் ஒரு சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஊர் மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி, சிறுவர்களுக்கு அல்ல, சிறுவர்களும் தான் பெரியவர்களும் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் மக்களுக்கு குர்ஆனை போதிப்பதற்காக 70 ஹாஃபிதுமார்களை நபி அவங்க அனுப்பினாங்க. எந்த அளவுக்கு குர்ஆனுடைய முக்கியத்துவம் நபி அவங்களோட காலத்தில். அரபிகளுக்கு அவங்களோட இயற்கையான மொழி அரபு. காஃபிர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அரபு தெரியும். இவங்களுக்கு இந்த குர்ஆனை எப்படி ஓதுறது, அல்லாஹ்வுடைய கலாம் எப்படி உச்சரிக்கிறது, இது எப்படி மொழிகிறது என்றதை படிச்சு கொடுக்கறதுக்காக நபி அவங்க 70 ஹாஃபிதுமார்களை தெரிவு செஞ்சாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 70 ஹாஃபிதுமார் தெரிவு செஞ்சு சொன்னாங்க, அந்த வந்த மக்களிடத்தில் உங்களோட ஊருக்கு 70 ஹாஃபிதுமார்,
இன்னைக்கு எங்கட காலம் எப்படி 70 மாணவனுக்கு ஒரு உஸ்தாத். நபி அவங்க ஒரு ஊருக்கே 70 உஸ்தாத்மார் அனுப்புறாங்க. குர்ஆன் உள்ள சமூகமாக மாறணும். குர்ஆனோடு இந்த உம்மத்து சம்பந்தப்பட்டால் தான் இந்த உம்மத்து கைரு உம்மத், சிறந்த உம்மத்தாக இருக்கும். அதனால 70 ஹாஃபிஸ்மார் நபி அவங்க அனுப்புறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த 70 ஹாஃபிஸ்மார்கள் மதீனாவிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போறாங்க. போற வழியில பிக்ரு மஊனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த 70 ஹாஃபிஸ்மார்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. நான் குர்ஆனுடைய வரலாறு. 70 ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி வருது, எந்த ஊர் மக்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்காக ஓதி காட்டுவதற்காக காரிமார்களை ஹாஃபிஸ்மார்களை நீங்க அனுப்பினீங்களோ அந்த மக்கள் அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்னால் இடையில் இருட்டில் அந்த மக்களை, அந்த ஹாஃபிஸ்மார்களை ஒரு சில ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற தகவல் நபி அவங்களுக்கு கேள்விப்படுது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு சமூகத்துக்கும் பதுவா செஞ்சில்லை, சபிச்சில்லை. தாயிஃப்ல அடி வாங்கிட்டு வாராங்க, தாயிஃப் மக்களுக்கு நபி அவங்க சபிக்கல. உஹது யுத்தத்தில் நபி அவங்களோட கால் உடைஞ்சி, பல் உடைஞ்சி, தலை நெத்தி வெடிச்சு சஹாபாக்கள் சொல்றாங்க, உஹது யுத்தத்துக்கு பின்னால பல நாட்கள் நபி அவர்கள் எழுந்து நின்று கூட தொழ முடியாமல் ஃபர்லான தொழுகையை கூட அமர்ந்து கொண்டு தொழுதார்கள். நிக்கேலா, அந்த அளவுக்கு கால் உடைஞ்சி காயம் நபி அவங்களுக்கு. ஆனா யாருக்கும் நபியாக பதுவா செய்யல. ஆனா 70 ஹாஃபிஸ்மார்களை ஒரு சமூகம் 3 ஊர் மக்கள் சேர்ந்து 70 ஹாஃபிஸ்மார்களை பாதையில வச்சு கொலை செஞ்சிட்டாங்க, அவங்கள ஷஹீதாக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படி கவலை, ஒரு பக்கம் கோபம். இப்ப என்ன செஞ்சாங்க, மறுநாள் காலையில முதலாவது தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஆரம்பிச்சு ஒரு மாத காலமாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மாத்திரமல்ல 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் ஒரு மாதம் தொடர்ச்சியாக 3 ஊர் மக்களுடைய பெயர், ஹாஃபிஸ்மார்களை கொலை செய்த 3 ஊர் மக்களுடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதுவா செஞ்சாங்க. எப்படி பதுவா செஞ்சாங்க? யா அல்லாஹ், எந்த மக்கள் ஹாஃபிஸ்மார்களை குர்ஆக்களை கொலை செஞ்சாங்களோ அந்த மக்களை யா அல்லாஹ் நீ பஞ்சத்தை கொண்டு, பட்டினியை கொண்டு, வறுமையை கொண்டு அவங்களை சோதிச்சு விடுவாயாக. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் தனக்காக பதுவா செய்யவில்லை, தன்னுடைய சமூகத்தில் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய, குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸ்மார்களை கொலை செய்த சமூகம் இந்த உலகத்தில் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று தொழுகையில் ஃபஜ்ருடைய தொழுகையோடு சேர்த்து 5 நேர தொழுகைகளிலும் ஒரு மாத காலம் பதுவா செஞ்சாங்க. இந்த ஹதீஸ் தான் கொரோனா வரக்கூடிய நேரத்தில், மழை இல்லாத நேரத்தில், நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில், இனங்களுக்கு இடையில மோதல் ஏற்படக்கூடிய நேரத்தில், கலவரம் ஏற்படக்கூடிய நேரத்தில், பலஸ்தீன்ல பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், கஸால பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே குனூத்து நாஸிலா ஓதுறோம். குனூத்து நாஸிலான்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனைக்காக வேண்டி ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய துஆ. அது என்ன பிரச்சனை? 70 ஹாஃபிஸ்மார்கள் கொலை செய்யப்பட்ட பிரச்சனை. 70 ஹாஃபிஸ்மார்கள் கொலை செய்யப்பட்ட அந்த பிரச்சனையை அடிப்படையாக வைத்து கொலைகாரர்களை, அந்த முழு ஊர் மக்களுடைய பெயரையும் சொல்லி, அந்த ஊருடைய கபீலாக்களுடைய பெயரை சொல்லி நபி அவங்க பதுவா செஞ்சாங்க ஒரு மாசம். அந்த அளவுக்கு ஹாஃபிஸ்மார்களுடைய கண்ணியத்தை, குர்ஆனை சுமந்தவங்களோட கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேணி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யமாமா என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தில் அந்த காலத்தில் இருந்த மிக பிரபல்யமான ஒரு காரி, அவர் ஒரு அடிமை,
ஒரு அடிமை ஆனா பிரபல்யமான காரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த காரியுடைய கிராத்தை விரும்பி கேட்பாங்க. நபி அவங்க விரும்பி கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஷாவை பள்ளியில தொழுதுட்டு நபி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளி வாசலுடைய ஜன்னலை திறந்தால் நபியுடைய வீடு, பக்கத்து வீடு. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பள்ளி வாசல்ல இருந்து லேட்டாகி வராங்க, தாமதிச்சு வராங்க, சுணங்கி வராங்க. நபி அவங்க காரணம் கேட்டாங்க. ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள், தவறான விடயங்கள் ஒரு மாப்பிள்ளை ஒரு கணவன் மனைவியின் மூலமாக அல்லது பிள்ளைகளின் மூலமாக அவதானிச்சா உடனே கணவன் மனைவிட்டையோ பிள்ளையோட்டோ அதை கேட்கணும். நபி அவங்க சொன்னாங்க, இவர் தான் ரோசமுள்ள கணவன். ஒரு தப்பாக ஒரு விஷயத்தை விளங்கினா உடனே மனைவிட்டு கேட்கணும், முறையாக கேட்கணும். அப்படி கேட்கலையா நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த கணவனுக்கு ரோசம் இல்லை. நபி அவங்க மனைவியை பார்த்து கேட்காங்க, சந்தேகத்தில் கேட்கல. ஆயிஷா, இஷா தொழுது முடிஞ்சு மிச்ச நேரம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஏன் நீங்க லேட்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து நபி அவங்க கேட்டாங்க. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நான் இஷா தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில் திரைக்கு அங்கால ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன். அழகான குரல் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய குரல் யா ரசூலல்லாஹ். அதை கேட்டுக்கொண்டே இருந்து நேரம் போய்விட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டீங்களா? அவ்வளோ இனிமையான குரலா? நபி அவங்க கேட்டுட்டு சும்மா இருக்கல, உடனே வராங்க பள்ளி வாசலுக்கு. யார் அந்த காரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த காரி? யார் அந்த குரல்? யாருக்கு அந்த குரல் கொடுக்கப்பட்டிருக்குது? இவ்வளவு அழகாக சப்தமாக என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய அந்த குரல் யாரு? போய் பார்க்குறாங்க, ஒரு சாதாரணமான அடிமை. சாதாரணமான அடிமை. அவருடைய பேர் தான் சாலிம். அவருடைய பேரை சொல்லக்கூடிய நேரத்தில் சாலிம் என்று சொன்னா யாருக்கும் தெரியாது. சாலிம் என்றா உலமாக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆச்சரியப்படுவாங்க, யா சாலிம் ஒரு சஹாபி இல்லை. அவருடைய பேரை சொல்லக்கூடிய நேரத்தில் கூட மக்கள் சொல்லுவாங்க, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை சாலிம். பேரை சொல்லக்கூடிய அடிமைன்னு தான் சொல்றது. ஆனா அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தார், உள்ளத்துல குர்ஆன். அடிமை ஒரு மிருகத்தை போல, நினைச்சா வாங்கலாம், நினைச்சா விற்கலாம். குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். வந்து பார்க்கறாங்க, ஒரு அடிமை குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிமைதானே என்று போகல. சமூகத்துக்கு தேவையானவங்களை, துறை சார்ந்தவங்களை, சமூகத்துக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடியவங்களை, தீனுக்கு ஹிதமத் செய்யக்கூடியவங்களை நபி அவங்க பாராட்டி இருக்கிறாங்க. பாராட்டுறது ஒரு சுன்னத். ஹிஸ்புல்லாஹ் பிள்ளைகள் குர்ஆன் ஓதிப்பாங்க, இவங்களை பாராட்டுறது நபியுடைய ஒரு சுன்னத். ஒரு தீனுடைய விஷயத்துல ஈடுபாடு இருப்பாங்க, இவங்களை பாராட்டுறது நபியுடைய சுன்னத். இவங்களை விமர்சிக்க கூடாது, அவங்களோட குறைகளை மாத்திரம் தேடக்கூடாது. அடிமை தானே என்று நபி போகல, இவனா என்று போகல, இவண்ட கிராத்தா என்று போகல, இவண்ட மகனா என்று போகல, அடிமை தானே என்று போகல. உடனே வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ் வந்து சொன்னாங்க, அடிமையை பார்த்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லக். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்பட்டாங்க, பொறாமப்படல, சந்தோஷப்பட்டாங்க. பட்டு சொன்னாங்க, ஜஅல ஃபீ உம்மதி மிஸ்லக், என்னுடைய உம்மத்தில்
உங்களை போன்ற ஒரு காரியை, உங்களை போன்ற ஒரு ஹாஃபிதை உருவாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த சஹாபியை நபி அவங்க பாராட்டினாங்க. கனிமானவர்களே, இந்த சஹாபி தான் மதீனால முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல். குர்ஆன்ல அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை சொல்றான். இன்றைக்கு அது விஸ்தரிக்கப்பட்டிருக்குது, அழகாக ஆக்கப்பட்டிருக்குது, பிரகாசமாக ஆக்கப்பட்டிருக்குது, ஒளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பள்ளிவாசலை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பள்ளிவாசலுக்கு கூரையே இல்லை. அந்த பள்ளிவாசலுக்கு கூரையே இல்லை. ஆனா கட்டப்பட்ட நோக்கம் நல்ல நோக்கம், தக்வாவுடைய நோக்கம், தீனுடைய நல்ல நோக்கத்தில் கட்டப்பட்டுச்சு பள்ளிவாசல். அல்லாஹ் என்ன சொல்றான்? லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, தக்வாவின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று குர்ஆனில் அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆனில் கண்ணியமாக உயர்வாக பேசக்கூடிய அந்த குபா பள்ளிவாசலுடைய முதலாவது இமாம் ஒரு சாதாரண அடிமை, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. மதீனாவுடைய குர்ஆன்ல சொல்லப்பட்ட பள்ளிவாசலுடைய முதலாவது இமாமாக சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நியமிக்கப்படுறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த சாலிம் மௌலாவுக்கு பின்னால இந்த உம்மத்தில் மிகப்பெரிய ஈமான்தாரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஅமூமாக தொழுதாங்க. இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய வீரன், ஷைத்தான் அவருக்கு பக்கத்தில் வரமாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமைக்கு பின்னால தொழுதாங்க. இந்த உம்மத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், அவரை போன்ற ஒரு செல்வந்தர் உலகத்தில் உருவாகினது கிடையாது. உஸ்மான் இப்னு அஃபான் சையதுல் ஹுஃபாஸ். உஸ்மான் ரலியா உங்களுக்கு சொல்ற பேர் என்ன? நாங்க உஸ்மான் கனி என்று சொல்றோம். உஸ்மான் அலியை சொல்லக்கூட எங்களுக்கு ஞாபகம் வர துன்யாதான். பெரிய பணக்காரனாமே, பெரிய செல்வந்தனாமே. ஆனா கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எங்கேயும் தன்னை ஒரு செல்வந்தனாக அடையாளப்படுத்தல. நாங்க தான் கனி என்று சொல்கிறோம். உலமாக்கள், குர்ராக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்ற பேர் என்ன தெரியுமா? சையதுல் ஹுஃபாஸ். ஹாஃபில்மார்களுக்கெல்லாம் தலைவர். 50 வயசுக்கு பின்னால் குர்ஆனை மரணம் செஞ்சாங்க. மௌத்தாகக்கூடிய நேரத்தில், ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில், கொலை செய்யப்பட்ட நேரத்தில் குர்ஆனை புரட்டி ஓதிக்கொண்டிருக்கும் போதுதான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். வியாபாரம் செஞ்ச சந்தையில மௌத்தாக போகல, செஞ்சாங்க வியாபாரம். பள்ளிவாசலை கட்டினாங்க, ஹாஃபில்மாரை உருவாக்கினாங்க, மதரசாக்களை உருவாக்கினாங்க, சஹாபாக்களை உருவாக்கினாங்க, முஜாஹிதீன்களை உருவாக்கினாங்க, நிறைய செஞ்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த கண்ணியம் குர்ஆனின் மூலமாகத்தான். அதனாலதான் கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸ் இருக்குது, குர்ஆனை சுமக்கக்கூடியவங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு ஹதீஸ். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. நபி அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்தில் ஆக சிறந்தவங்க குர்ஆனை கற்று மரணம் செய்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். இது நபி அவங்க கொடுத்த சர்டிபிகேட். கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களுக்கு மிக நெருக்கமான சஹாபி. ஆனா அவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கல. நபியிடத்துல பல விஷயங்களை கேட்டாங்க. ஆனா அவங்க அறிவிச்ச பிரபல்யமான ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ். அதான் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. ஒரு வியாபாரி, ஒரு தொழிலதிபர், ஒரு செல்வந்தர், ஒரு கோடீஸ்வரன், ஆனால் அறிவிச்ச ஹதீஸ் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? ஹதீசு உஸ்மான். ஹதீசு உஸ்மான், உஸ்மானுடைய ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செல்வந்தர், குர்ஆனை மரணம் செய்தவர், ஒரு காரி. இவங்க கூட சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால தொழுதாங்க. அடிமையாக இருந்தாலும் குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருந்தான். கண்ணியமானவர்களே, இந்த சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில தான் யமாமா யுத்தம் நடக்குது. இந்த யமாமா யுத்தத்தில் 70 ஹாஃபில்மார்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபியோட காலத்தில் ஹிஜ்ரி 6லயும் 70 ஹாஃபில்மார். நபியோட மௌத்துக்கு பின்னால
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த காரியுடைய தலைமையில் அந்த யுத்தத்தில் அநேகமான ஹாஃபிஸ்மார்கள் கலந்து கொண்டாங்க. அதில் 70 ஹாஃபிஸ்மார்கள் மௌத்தாயிட்டாங்க. இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வாராங்க. வந்து சொல்றாங்க, அபூபக்கரே, ஹாஃபிஸ்மாரெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. நபியுடைய காலத்தில் 70 ஹாஃபிஸ்மார்கள், இப்போது உங்களுடைய ஆட்சி காலத்தில் 70 ஹாஃபிஸ்மார்கள், அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய காரி, மிகப்பெரிய ஹாஃபில் சாலிமும் மௌத்தாயிட்டார், சாலிமும் ஷஹீதாக்கப்பட்டார். நீங்க உடனடியாக குர்ஆனை எழுதணும். மரணம் செய்தவர்கள் எல்லாம் மரணித்தார்கள் என்றால் குர்ஆன் இல்லாமல் போய்விடும். ஏனைய வேதங்களை போன்று இந்த குர்ஆன் காலத்தால் அழிந்துவிடும். குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும். கியாமத்துடைய நாள் வரைக்கும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும், ஓதி கொடுக்கப்பட வேண்டும், மனனம் செய்யப்பட வேண்டும். அதனால் உடனடியாக நீங்க குர்ஆனை எழுதுங்க சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ரொம்ப பலகீனமான சுபாவம் உள்ளவங்க. நபி அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கடைசி காலத்தில் சக்கராத்துடைய நேரத்தில், அபூபக்கர் நீங்க தான் தொழுவிக்கணும், தொழுவிக்க கூட இல்லாட்டாங்க. அந்த அளவுக்கு பயந்தான். இமாமான்னு நான் தொழுவிக்க மாட்டேன் சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மலையை, மதீனாவில் இருக்கக்கூடிய மலை, உஹது மலையை தூக்க சொன்னா சரி நான் தூக்குவேன். என்ன சொன்னாங்க? உஹது மலையை நீங்க எல்லாரும் சேர்ந்து, சஹாபாக்கள் சேர்ந்து இடத்த மாற்றுவோம், வேற இடத்துக்கு உஹது மலையை கொண்டு போவோம், அதை நான் செய்வேன். நபி செய்யாத இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ரெண்டாவது தடவை வந்து சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை நீங்க செய்யுங்க, இதுக்கு பின்னால பெரிய ஹைர் இருக்குது, குர்ஆன் பாதுகாக்கப்படணும் சொன்னாங்க. அபூபக்கர் இயலாது. மூணாவது தடவை தான் வற்புறுத்தினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஃபிஸ்மார் மௌத்தாகினா குர்ஆன் அழிஞ்சிடும். என் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு காலத்திலும் ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்பட குர்ஆன் இல்லாம போயிடும். ஓதி கொடுக்கக்கூடியதும் அவங்க தான், ஓதக்கூடியவங்களும் அவங்க தான், மரணம் செய்ததும் அவங்க தான். மக்கள் யாரிடத்துல குர்ஆனை படிக்கிறது? ஹாஃபிஸ்மார் மௌத்தா போனா இது ஒரு ஹைரான விஷயம், இதுல பெரிய கயிறு இருக்குது, உம்மத்துக்கு நலவு இருக்குது, ஒரு பொது நலம் இருக்குது என்று சொன்ன நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவங்களோட காலத்தில் ஒரு சில சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற நியத்தில் குர்ஆனை எழுதி வைத்த சஹாபாக்களை அழைத்து இந்த குர்ஆனை எழுத்து வடிவத்தில் எழுத சொன்னார்கள். எதை சொல்ல வாரம் என்றா, இன்றைக்கு மாஷா அல்லாஹ் உலகத்தில் எங்கு போனாலும் குர்ஆன் இருக்குது. ஃப்ளைட்டில் பறக்கக்கூடிய நேரத்தில் கூட ஃப்ளைட்டில் ஸ்க்ரீனில் குர்ஆன் வருது, ஃபோனில் குர்ஆன், வீட்டில் 5 பேர் 10 குர்ஆன், எல்லா இடத்துலையும் குர்ஆன் பிரதிக்குது. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் பிரதியை ரமலானுடைய காலத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரும் ஓதுவோம். ஓதக்கூடிய நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் இதுக்கு பின்னால உள்ளத்தில் வர வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் ஹாஃபிஸ்மார்களுடைய ரத்தம் படிந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு நாட்டுக்காக போராடின போராடிகள் அவங்கள பாராட்டுறோம், நல்ல விஷயம், பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எத்தனையோ விழா, சத்தத்துக்கு பின்னாலே விழா. 70 ஹாஃபிஸ்மார்கள் நபியுடைய காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் 70 ஹாஃபிஸ்மார்கள். இந்த ஹாஃபிஸ்மார்கள் ஷஹீதாக்கப்படவில்லை என்றால், அவர்களுடைய இரத்தம் இந்த பூமியில் ஓட்டப்படவில்லை என்றால், தீனுக்காக அவர்களுடைய உயிரை அவர்கள் கொடுக்கவில்லை என்று இருந்திருந்தால் இன்று வரைக்கும் குர்ஆன் எழுத்துல இருந்திருக்க மாட்டாது. சாதாரண மக்கள் ரமலானுடைய மாதத்தில் கூட அவங்களால குர்ஆன் ஓத இயலாது. மகனை கூப்பிட்டு சொல்லணும், வாப்பா நீ ஓது வாப்பா, அதை கேட்டு நான் ஓதுறேன். எல்லாரும் ஹாஃபிஸ்மாட பின்னால் ஓடணும். ஓதினா தானே உங்களுக்கு நன்மை, ஓதுறதுக்கு எழுத்துல இல்லையே. எனவே அந்த ஹாஃபிஸ்மார்களுடைய மரணம் ஷஹாதத்துடைய பரக்கத்தால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் குர்ஆனை மரணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம்,
ஓதிக்கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கையான ரமலானுடைய மாதத்தில் அந்த குர்ஆனை முத்தமிட்டு பார்த்து பார்த்து ஓதுறோம். இதுக்கு காரணம் யாரு? இந்த பரக்கத்துக்கு காரணம் யாரு? உலகத்தில் குர்ஆனை சுமந்த ஹாஃபித்மார்கள். எனவே ஹாஃபித்மார்களை கண்ணியப்படுத்துவோம். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, 3 பேர்களை கண்ணியப்படுத்துறது, 3 பேர்களை மதிக்கிறது அல்லாஹ்வை மதிப்பதற்கு சமன். கண்ணியமானவர்களே, ஹாஃபிஸ்மாருடைய பரக்கத்தால 2 விஷயம் கிடைச்சிருக்கு இந்த சமூகத்துக்கு. 2 விஷயம். ஒன்று குனூத்துன் நாசிலா, 5 நேர தொழுகைக்கு பின்னால சோதனைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய குனூத் இந்த உம்மத்துக்கு கிடைக்கிறதுக்கு, அந்த சுன்னத்தை நாங்கள் செய்யறதுக்கு காரணமும் ஹாஃபிஸ்மார்கள். எழுத்து வடிவத்தில் குர்ஆன் உருவாக்கப்படுவதற்கு காரணமும் ஹாஃபிஸ்மார்கள் என்றதை மறந்துட வேண்டாம். ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் போதும், ஒவ்வொரு ஆயத்துக்களை கேட்கும் போதும் ஹாஃபிஸ்மார்களுடைய மகிமை எங்கள் உள்ளத்தில் வரும். சாதாரணமானவர்கள் கிடையாது. இதனால அல்லாஹ் சொன்னான், குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் தான் அறிவாளிகள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால தான் அந்த ஹாஃபிஸ்மார்களுடைய பரக்கத்தால தான் நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, 3 பேர்களை கண்ணியப்படுத்துறது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுக்கு சமம். அதில் முதல்ல அவங்க சொன்னாங்க, முடி நரைச்சவர். முடி நரைச்சவங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். ஏண்டா அல்லாஹ்வை கண்ணியப்படுத்திக்கிறான். நரை முடி உள்ளவங்களை 40க்கு பின்னால முடி நரக்க ஆரம்பிச்சிடும். 40 அடைந்தவர்கள் இன்னும் 40 வாழ்வோம் என்று எதிர்பார்ப்போடு வாழக்கூடாது. 40 அடைஞ்சா குர்ஆன் சொல்லுது, அவர் டை அடித்தாலும் சரி, அவர் நிறைய மடைச்சாலும் சரி, குர்ஆன் சொல்லுது நீங்க வாழ்ந்துட்டீங்க. இந்த உம்மத்து 60க்கும் 70க்கு இடப்பட்ட ஆய்வு கொடுக்கப்பட்ட உம்மத்து 40 வாழ்ந்தார் என்றால் இன்னும் 40 நான் வாழ்வேன் என்ற உணர்வோடு வாழக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துவா செஞ்சாங்க. ஒரு துவா எதை சொல்ல வாரம் என்றால், இந்த இரவுல முக்கியமான 2 விஷயங்கள் நாங்கள் பேசணும். ஒன்று குர்ஆன், 2வது தௌபா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துவா செஞ்சாங்க. அபூபக்கர் அலி நபி அல்ல, ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு 30 சொச்ச வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 40 வயசுல அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா. 40 வயதுன்றது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டம், முக்கியமான நடுப்பகுதி, நல்ல உடம்புல சக்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்பதான் அவருடைய சிறு பிராயத்தை தாண்டி வாலிபத்தை தாண்டி இப்ப அந்த வாலிபம் முடிகிற கட்டத்தில் இருக்கிறார். வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை பெறக்கூடிய வயது 40. ஏன் 25 வயசுல கல்யாணம் முடிச்சோன்னா அங்கே ஒரு 15 வயசு அனுபவம். மனைவியையும் பார்த்துட்டாரு, பிள்ளைகளையும் பார்த்துட்டாரு. உம்மா வாப்பாவும் முதுமை அடைஞ்சிப்பாங்க. சரி, இவருக்கு 40 இல்லை, உம்மா வாப்பாவுக்கு 60 ஆயிடுச்சு. நல்ல வேலைங்க அல்லாஹ் இந்த 40 வயசு குர்ஆன்ல பேசுறான். 40 தாண்டினவங்களும் இந்த ஆயத்துல பாடம் எடுக்கணும், 40 தாண்டி இருக்கிறவங்களும் பாடம் எடுக்கணும். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 40வது வயசுல ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக் அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், எனக்கும் என் உம்மா வாப்பாக்கும் 40 அடைஞ்சவங்க இந்த துவாவை ஓதுறது சுன்னத். யா அல்லாஹ், எனக்கும் என் உம்மா வாப்பா துவா செய்யும் போது என்னோட உம்மா வாப்பாவை கட்டாயம் சேர்த்துக்கொள்வோம்.
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பி கஃபிர்லி வலி வாலிதை, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு, என் உம்மா அப்பா மன்னிச்சிடு. 40 அடைஞ்சா நான் கணவன் ஆயிட்டேன், பிள்ளைக்கு வாப்பா ஆயிட்டேன், அநேகமானவங்க உம்மா வாப்பா மறந்துடுவாங்க. இவர் பிஸி, கிழமையில ஒரு நாள் கூட இவருக்கு டைம் இல்லை உம்மாவை பார்க்கறதுக்கு, மாசத்துல ஒரு நாள் கூட இவருக்கு டைம் இல்லை வாப்பாவை பார்க்கறதுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் இவருக்கு டைம் இல்லை வாப்பாவோட கொஞ்சம் பேசுறதுக்கு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹக்கீம்னா பாருங்க. 40 வயசுல ஒரு மனிதன் உம்மா உம்மாட பின்னால போறது குறவு, பொண்டாட்டி புள்ளன்னு தான் போவான் யாரா இருந்தாலும். இவர் எண்ணத்துல என்ன வரும், எனக்கு 40 உம்மாக்கு 60, இன்னைக்கு நாளைக்கு உம்மா போய்த்துடுவான். ஆனா பிள்ளை இப்பதான் படிச்சுட்டு வாரான், ஓலவல் செஞ்சுட்டு வாரான், இவன் ஆளாக்கணும். என்ன மகனுக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும், மகனை டாக்டர் ஆக்கணும், மகன் என்ஜினியர் ஆக்கணும் என்று பிள்ளைகளுக்குத்தான் இந்த 40-45 வயசு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் உள்ளத்துல வாரது பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், மகளை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும் என்ற எண்ணம் தான் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்கன்னா, அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக் அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. முதல் துஆ, யா அல்லாஹ் எனக்கும் என் உம்மா வாப்பாவுக்கும் என்ன பாக்கியங்களை அருட்கொடைகளை நீ கொடுத்தாயோ அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்ன நீ ஆக்கிடுவாயாக. துஆல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவையும் வாப்பாவையும் ஞாபகம் செஞ்சாங்க. அவங்க துஆ செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களோட உம்மா வாப்பா 2 பேரும் மௌத்து. அல்லாஹ் எதை சொல்லித்தாரா தெரியுமா, நீ 40 அடைஞ்சாலும் இந்த அபூபக்கர் மௌத்தா போன உம்மாக்கும் வாப்பாக்கும் துஆ செஞ்சிருக்கிறாருண்டா, நீ ஹயாத்தோட இருக்கிற உம்மா வாப்பாவை மறந்துடாத. இந்த பாடத்துக்கு போராது. தாயையும் தகப்பனையும் மறக்க ஆரம்பிக்கக்கூடிய கட்டம் 40வது வயசு. 25 வயசுல ஒரு வாப்பட பின்னுக்கு அழைப்பாரு, அப்பதான் வாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு. 27 வயசுல வாப்பா நிற்பாரு, அப்பதான் வாப்பா நல்ல தொழிலோட காட்டி கொடுப்பாரு. காலம் போக போக பெற்றோர்களை பிள்ளைகள் மறந்து விடுவார்கள். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என் மீதும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ செய்த பாக்கியங்களை நான் நினைக்கின்றேன், அவைகளுக்கு நன்றி உள்ளவனாக என்னை ஆக்கி விடுவாய். முதலாவது துஆ. இரண்டாவது, வ நஅமல சாலிஹன் தர்தா, யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய சாலிஹான அமல செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தா. அப்ப 40க்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமல் செய்யலையா? 39வது வயசுல அமல் செய்யலையா? 38 வயசுல அமல் செய்யலையா? இந்த உம்மத்தில் மனிதர்களில் நபிமார்களுக்கு பின்னால் முதலாவது சுவர்க்கத்துடைய கதவு திறக்கப்படுகின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய சாலிஹான அமல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை செய்யும். நோம்ப பிடிச்சி தொழுது ஜகாத்தை கொடுத்து ஹஜ்ஜ செஞ்சு உம்ராவை செஞ்சு குர்ஆனை ஓதி நன்மை கிடைக்கலன்னா நஷ்டம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலைன்னா நஷ்டம். அதனால அல்லாஹ் எப்படி கேட்டாங்க, அமலுடைய பாக்கியத்தை கேட்கல, தூக்கத்தை விழிச்சு அமல் செய்யணும்னு கேட்கல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல். என்ற தூக்கம், என்ற முயற்சி, என்ற செல்வம் வீணாகிடக்கூடாது, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தாரப்பே. ஏன் 40க்கு பின்னால 41லயோ 42லயோ 43 நீங்க மூத்தா போய்த்துருவீங்க. 40 வாழ்ந்துட்டேன் என்று இன்னும் 50 வாழலாம் என்று எதிர்பார்ப்பு நீங்க இருக்கக்கூடாது. அதனால் அபூபக்கர் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் மௌத்த நெருங்கிட்டேன், யா அல்லாஹ் அதிகமான காலம் வாழ்ந்துட்டேன், யா அல்லாஹ் இதுக்கு பின்னால் எவ்வளவு காலம் வாழ்றேனே இல்லையோ தெரியாது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நீ விரும்பக்கூடிய ஒரு சாலிஹான அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தான். அடுத்த துஆ, வனஅமல சாலிஹன் தர்தா வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ் ஓட ரஹ்மத் எனக்கு வேணும். கனிமானவர்களே, எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லாம சொர்க்கத்துக்கு போகலாம். நாங்கள் முதலாவது 10ல் ரஹ்மத்தை கேட்டோம், 2வது 10ல் மஃபிரத்தை கேட்டோம். ரஹ்மத் கிடைச்சாதான் மஃபிரத், ரெண்டும் கிடைச்சாதான் சொர்க்கம். அதனாலதான் குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் கஃபூர் என்று மட்டும் சொல்லல, ரஹீமையும் சேர்த்து சொல்கிறான்.
அதோட ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நபியை பார்த்து, உங்களுக்கும் சொர்க்கத்துக்கு போக இயலாது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக இயலாது. எனவே எங்களோட அமல்கள், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உண்டாக்கணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு காரணமாக அமையணும். எங்கட தொழுகை, எங்கட தௌபா, எங்கட இஸ்திக்ஃபார், எங்கட குர்ஆன் திலாவத், எங்கட சதகா, எங்கட ஜகாத், எங்கட ஹஜ், எங்கட உம்ரா, இதால வெறுமனே சொர்க்கத்துக்கு போகலாம். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹ் வஅத்கில்னி பிரஹ்மதிக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் எனக்கு தா. கண்ணியமானவர்களே, இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அடுத்தது என்ன? நாலாவது, இன்னி துபுத்து இலைக், யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல தௌபா செய்கிறேன். 40க்கு பின்னால வாழ்ற வாழ்க்கை கண்ணியமானவர்களே, அந்த வாழ்க்கை இன்றோ நாளோ முடிவடைஞ்சிடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்றாங்க, இன்னி துபுத்து இலைக், யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் தௌபா செய்கிறேன். 40 வருஷ வாழ்க்கையில பாவம் இருந்திருக்கும், மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும், மோசமான உறவுகள் இருந்திருக்கும், கெட்ட தன்மைகள் இருந்திருக்கும். யாரும் 40 வந்துட்ட, யா அல்லாஹ் இதுக்கு பின்னால் 5 வருஷமா 6 வருஷமா 1 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா சொல்ல இயலாது அதிகமான காலம் வாழ்ந்துட்டேன், வாழ போற காலம் ரொம்ப குறைவாக இருக்குது ரப்பே, உன்னோட தௌபா செய்யற ரப்பே. 40க்கு பிறகு தௌபா செய். லைலத்துல் கத்ர் இரவுல மட்டுமில்ல தௌபா. 40 அடைஞ்சா கேக்க வெட்டி கொண்டாடுறதல்ல. அடே 40 அடைஞ்சிட்டு அடுத்து 41க்கு போறேன், 42 இருப்பனோ இல்லையோ, இந்த பயம் ஏற்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க. இன்னி துபுத்து இலைக், யா அல்லாஹ் உன்னத தௌபா செய்கிறேன். 4வது 5வது சொன்னாங்க, இன்னி மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் நான் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரப்பே, என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு. இது கண்ணியமானவர்களே, இந்த துஆவை ஓதக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் ஆயத் இறங்கியிருக்கல்ல, இந்த ஆயத் இறங்கியிருக்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்குறான். நீங்க உங்களுடைய பெற்றோர்களோட, அந்த ஆயத்துடைய ஆரம்பம் என்ன? வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹஸ்னா, உங்களுடைய பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. பெற்றோர்களோட, பெற்றோருக்கு உபகாரம் செய்யறதே ஒரு தௌபா. லைலத்துல் கத்ர்ல அழுது கண்ணீர் வடிச்சு கேட்கறதும் தௌபா தான், தஹஜ்ஜுத்ல கேட்கறதும் தௌபா தான். உம்மாக்கும் பாப்பாக்கும் உபகாரம் செய்யறதே தௌபா. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மஜ்லிஸ்ல அவரோட வகுப்புல இருக்கிறாங்க, மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சையதுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவர், ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வாரார், கவலையோடு ஒருத்தர் வாரார், அழுது கொண்டு வாரார். வந்து கேட்கிறாரு, நான் ஒரு பெரும் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பீங்களா? கேட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன பெரும் பாவம், என்ன பெரும் பாவம் சொன்னாரு. வந்தவர், நான் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், ஷிர்க்குக்கு அடுத்த பெரிய பாவம் கொலை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த உயிரை பறித்து விட்டு வந்திருக்கிறேன், என்னால மன்னிப்பானா? எனக்கு தௌபா, கவலையோட திருந்துறதுக்காக வந்திருக்கிறேன். உடனே கேட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட உம்மா ஹயாத்தோட இருக்கிறாங்க, உங்களோட உம்மா ஹயாத்தோட இருந்தா உங்களோட உம்மாக்கு ஹிதுமத் செய்யுங்க, உங்களோட உம்மாக்கு உபகாரம் செய்யுங்க, உம்மாட மனசை சந்தோஷப்படுத்துங்க. வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் உம்மா, என்னுடைய அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸே, என் உம்மா மௌத்து. ரெண்டாவது கேட்டாங்க, ஹல்லகி ஹாலா, உங்களோட உம்மாட சகோதரிகள் யாராவது இருக்கிறாங்களா? ஏன் நபி சொன்னாங்களே, அல் ஹாலத்து உம்மு மல்லா உம்மலா, யாருக்கு உம்மா இல்லையோ அந்த உம்மாட தாத்தாவும் தங்கச்சியும் அவருக்கு உம்மா. உம்மாட மௌத்தோட சாட்சி பிரியமா மறந்துடப்படாது. அதே மாதிரி நபி சொன்னாங்க, அல் அம்மு வாலிது மல்லா வாலிதலா, யாருக்கு வாப்பா இல்லையோ அவருடைய சாச்சாவும் பெரியப்பாவும் அவருக்கு வாப்பாவும் போல.
அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபியோட ஹதீஸ் ஞாபகத்துல வருது, அல் ஹாலத்து உம்மு மல்லா உம்மலா, யாருக்கு உம்மா இல்லையோ அவங்களுக்கு சாட்சி அல்லது பெரியம்மா தான் உம்மா. உடனே சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ உன்னை சாட்சிக்கு கிதுமை செய், சாட்சியை கண்ணியப்படுத்தி, சாட்சிக்கு உதவி செய், சாட்சியுடைய நோயை விசாரி, சாட்சியுடைய மனசை சந்தோஷப்படுத்தி, நீ செஞ்ச கொலையுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுடுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதின துஆவை ஓதுவதற்கு முன்னால், சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? நாங்க உங்களுக்கு வசியத் செய்றோம், உங்களுக்கு உபதேசம் செய்றோம், உங்களோட உம்மா வாப்பாவோட உபகாரம் செஞ்சு நல்லா நடந்து கொள்ளுங்க. சொர்க்கத்துடைய கதவுகள்ல ஒரு கதவு, சொர்க்கத்துடைய கதவுகள்ல ஒரு கதவு, உம்மாட துஆல பரக்கத் இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் தொழிலுக்காக போகும்போது என்ன செய்வாங்க? உம்மாவை தான் முதலாவது பார்ப்பாங்க. பார்த்துட்டு உம்மா துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை பரக்கத் இருக்குது. உம்மாட மூஞ்ச பார்த்துட்டு தொழிலுக்கு போறதுல பரக்கத் இருக்குது. உம்மாட துஆவோட ஒரு விஷயத்தை செய்யறதுல பரக்கத் இருக்குது. வாப்பாட மஷூராவோட ஒரு விஷயத்தை செய்யறதுல பரக்கத் இருக்குது. கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதின துஆவை சொல்றதுக்கு முன்ன அல்லாஹ் சொல்றான், உங்களோட உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. என்ன காரணம் என்றால், உங்களோட உம்மா உங்களை சுமக்கக்கூடிய நேரத்தில், உங்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு பால் ஊட்டக்கூடிய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் அல்லாஹ் சொல்றாங்க. அதனால உபகாரம் செய்யுங்க. 40 வயசை தாண்டினதோட மறந்துடாதீங்க. 5 வயசுல உம்மாட பின்னால, 10 வயசுல உம்மாட பின்னால, 20 வயசுல வாப்பாட பின்னால, 30 வயசுல வாப்பாட பின்னால, 40 தாண்டினதுக்கு பின்னால பொண்டாட்டியும் பிள்ளையும் கண்டத்தோட உம்மா அப்பா மறந்துடாதீங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், உம்மா அப்பா நல்ல முறை நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உம்மா வாப்பாவுக்காகவும் தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் ஓதுங்க. அந்த துஆவோட முக்கியமான ஒரு பகுதி தான் அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கு. உம்மா அப்பாவுக்கும் துஆ செய்யணும், பிள்ளைகளுக்கும் துஆ செய்யணும். கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகள் எப்ப நல்லவங்களாக வருவாங்கண்டா, நாங்கள் என்னத்தை தான் வாங்கி கொடுத்தாலும் என்னதான் சொன்னாலும் எங்களோட பிள்ளைகளை எங்களோட மௌத்துக்கு பின்னால நல்லவங்களாக வாழ வைக்கக்கூடியது ஒரு விஷயம்தான். எங்களோட பிள்ளைட எதிர்காலத்தை நானும் நீங்களும் பார்க்க விரும்பினா, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையை பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கை தான் இதான் தௌபா. தௌபான்னா என்ன? வாழ்க்கையில் விடுபட்ட நன்மைகளை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் செய்து வந்த தப்புக்களை, தவறுகளை, பாவங்களை விட வேண்டும். சொல்லி முடிச்சு கொள்றேன். எங்கட வாழ்க்கை தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம். 45 வயசுல 50 வயசுல ஏண்ட நிகழ்காலம், ஏண்ட 10 வயசு 15 வயசு 20 வயசு புள்ளட எதிர்காலம். குர்ஆன் சொல்ற விஷயத்தை மனசுல ஆழமாக வச்சுக் கொள்ளுங்க. ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல அல்லாஹ் எந்த ஒரு பெண்ணுடைய பெயரையும் சொன்னதில்லை. ஒரே ஒரு பெண்ணுடைய பெயரை 30க்கும் மேற்பட்ட இடத்துல சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க திருமணம் செய்யல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அல்லாஹ் நிறுவுவதற்காக வேண்டி ஆண் துணை இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுறாங்க, வயிற்றுல குழந்தை உருவாகுது. ஊர்ல வாழ இயலாது, ஊர் மக்கள் குறப்பென்று பேசுவாங்க. கல்யாணம் முடிக்காத பிள்ளைக்கு குழந்தை உருவாகினா யாரும் தப்பாக பேசுவாங்க, சந்தேகப்படுவாங்க. சந்தேகமான இடத்துல நாங்கள் இருக்கக்கூடாது, மற்றவங்க சந்தேகப்படுற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்றது பாவம். இன்னொருத்தனை பார்த்து சந்தேகப்படுறதும் பாவம், இன்னொருத்தன் சந்தேகப்படுற மாதிரி நடக்கிறதும் பாவம். அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. வயிற்றுல குழந்தையோட தனியே வாழ்றாங்க. ஒரு ஈச்சப்பழ மரத்துக்கு கீழே அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது. இப்ப அல்லாஹ் சொல்றான், மரியம் உங்களோட வயிற்றுல குழந்தை இப்ப கிடைச்சிட்டு, உங்களுக்கு இப்ப குழந்தைய காட்டுல வளர்க்க இயலாது, பாலைவனத்துல வளர்க்க இயலாது, மனித சூழல்ல தான் நீங்க பிள்ளை வளர்க்கணும். அல்லாஹ் சொல்லித்தாரான். வீட்டுக்குள்ள அடைச்சி பிள்ளைய வளர்க்கலாம், நல்லவங்களோட பிள்ளை சேரணும், பள்ளிவாசலுக்கு பிள்ளை வரணும், பள்ளிவாசல்கிட்ட மதரசாவுக்கு வந்து தான் பிள்ளை ஓதணும். அதனால தான் முன்னே இமாம்கள் கூட இமாம்களாக இருந்தும் பிள்ளைகளை ஓத அனுப்பினாங்க, மதரசாவுக்கு தான், பள்ளிக்கு தான் அனுப்பினாங்க. வீட்டுக்கு அசத் மாதிரி எடுக்கல, அசத்தோட காலடிக்கு அனுப்பினாங்க மாப்பிள்ளைகிட்ட. அல்லாஹ் சொல்றான், மரியம் தனிய பிள்ளைய பெற்றுட்டீங்க, தனிய பிள்ளைய வளர்க்கலாம். உங்களோட உம்மாட சூழல், உங்களோட வாப்பாட சூழல், உங்களோட சாச்சாமாட சூழல், நல்லவங்களோட சூழல்ல பிள்ளைய வளர்க்க ஊருக்கு போங்க. இப்ப பாக்குறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெட்கம்.
அடே குழந்தை கல்யாணமே முடிக்கல, அவங்களுக்கு என்னென்னே தெரியாது, மக்கள் தப்பா பேசுவாங்களே, எப்படி குழந்தை உருவாயின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஊருக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான விஷயம், நாங்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய விஷயம், நாங்கள் பெற்றோர்களாக என்னென்ன தப்பு தவறுகளோடு நாங்கள் இருக்கிறோமோ அதுக்கு இந்த இரவுல, இந்த ரமலான் மாசத்துல, இந்த புனிதமான மாதத்துல நானும் நீங்களும் தௌபா செய்யாம மௌத்தாகினால் அந்த தப்பையும் அந்த பாவத்தையும் எங்கட பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் செய்ய வைப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை தூக்கி கொண்டு வராங்க. அத்தத்பிஹா கௌமஹா தஹ்மிலு, பிள்ளையை தூக்கி கொண்டு வராங்க. வரக்கூடிய நேரத்தில் மக்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. சொன்னாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனை போன்ற பெண்ணே. ஹாரூன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன் அல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசர், எப்போதும் தொழுகையில் மாத்திரம் ஈடுபடக்கூடிய ஒருவர். மரியம் அலைஹிஸ்ஸலாமும் குமராயின காலத்தில் இருந்து எப்பயுமே தொழுது கொண்டிருப்பாங்களாம், எப்பயுமே தொழுது கொண்டிருப்பாங்களா மரியம் அலைஹிஸ்ஸலாம். அதனால அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனை போன்ற ஒரு பெண்ணே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. சூரா மரியமுடைய முக்கியமான ஆயத். சொன்னாங்க அந்த மக்கள், மரியம் என்னப்பா நீ இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டாய், ஒருத்தருக்கும் தெரியாம பிள்ளைய பெற்றுட்டாய், நீ கல்யாணமே முடிக்கல, ஆக மோசமானவளே, என்னோட மூஞ்சில முடிக்காத, ஊருக்கு வராதன்னு மக்கள் சொல்லல. மக்கள் ஃபெமிலி, உம்மாவையும் வாப்பாவையும் தான் சொன்னாங்க. சொன்னாங்க, மரியம் உங்களோட வாப்பா விபச்சாரம் செஞ்சில்ல, நீ ஏன் விபச்சாரம் செய்தாய் என்று கேட்கவில்லை, விபச்சார காரிய என்று பேசவில்லை. மா கான அபூகி இம்ரஅ ஸௌ, உங்களோட வாப்பா விபச்சாரம் செஞ்சில்ல. வ மா கானத் உம்முகி பகியா, உங்களோட உம்மாவும் விபச்சாரம் செஞ்சில்ல. மக்கள் நினைப்பட்ட தெரியுமா? மக்களுக்கு நடந்த விஷயம் என்னன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்று தெரியாது. வெளிரங்கத்தை வைத்து மக்கள் நினைச்சாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. இது மக்களோட நினைப்பு. ஆனா மக்கள் என்ன சொன்னாங்க? மரியம் உங்களோட வாப்பா நல்ல மனிதன், உங்களோட வாப்பா விபச்சாரம் செய்ய மனிதன் அல்ல. நாங்க அறிஞ்ச மட்டும் இல்ல, உங்களோட வாப்பா விபச்சாரம் செஞ்சில்ல. வமா கானத் உம்முகி பகியா, உங்களோட உம்மா ஒரு பரிசுத்தமான தாய். குர்ஆன்ல சொல்லப்பட்ட குடும்பம் ஆலு இம்ரான், குர்ஆன்ல பேசப்பட்ட குடும்பம். உங்களோட உம்மா விபச்சாரம் செஞ்ச பொம்பளையும் அல்ல. ஏதோ சொல்றாங்க ஊர் மக்கள், உம்மாவும் வாப்பாவும் செய்யாத ஒன்றை நீ எப்படி செஞ்சாய், அப்படி நடக்காதே, அப்படி ஏலாதே. சாலிஹானவர்களுக்கு கிடைத்த நீ, நல்ல உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் கிடைச்ச நீ, இந்த பாவத்தை உன்னால செய்யலாது, நீ எப்படிமா செஞ்சாய்? அதுக்கு பின்னால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க, நான் அல்லாஹ்வுடைய குழந்தை, என்ன நடந்துச்சு, அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தின் விளக்கம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சூரா மரியம் எடுத்து படிங்க. பல பேர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு காரணம் சூரா மரியம், இனிமையான ஒரு சூரா. அந்த சூரால 2வது பக்கத்துல வருது. என்ன அர்த்தம் என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மக்கள் சொன்னாங்களாம், உன்னோட உம்மாவும் வாப்பாவும் விபச்சாரம் செஞ்சிருந்தா நீ செய்யறதுல ஒரு நியாயம் இருக்குது, அல்லாஹ் நீ செய்ய வைப்பான். அவங்க செய்யாம நீ எப்படி செய்வாய்? என்னண்டா, உம்மாவும் வாப்பாவும் பெற்றோர்களாகிய நாம் என்ன பாவங்களோடு நாங்கள் தொடர்பட்டிருக்கிறோமோ, எந்த தப்புக்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, மௌத்துக்கு முன்னால எனக்கும் உங்களுக்கும் அதுக்கான தௌபா இல்லைண்டா எங்களோட பிள்ளைகளை அதே பாவத்தை பல மடங்கு செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அதனால தான் சொன்னேன், எங்களோட நிகழ்காலம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், எங்களோட வாழ்க்கை, எங்களோட தொடர்பு, எங்களோட உறவு, எங்களோட தீன் தான் எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்களோட மௌத்துக்கு பின்னால் தாக்கம் செலுத்தும். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் தீன், அவர்களை மதிப்போம். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா தந்த இந்த வாழ்க்கையில நாங்கள் அதிகமான காலம் வாழ்ந்திருப்போம், வாழக்கூடிய காலம் மிக குறைவாக இருக்கும் என்ற அச்சத்தோடு, பயத்தோடு, அந்த தக்வாவுடைய உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், தௌபா செய்வோம், உறவுகளை சீராக்கிக் கொள்வோம், பெற்றோர்களுடைய உறவை பேணுவோம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செஞ்சு வரக்கூடிய தப்பு தவறுகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் முபாரக்கான இரவுல தௌபா செஞ்சு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை முன்னிச்சு எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹானவர்கள்
தப்புத்தவர்களாக எங்களோட மூத்துக்கு பின்னால மாறணும். அப்பதான் எங்களோட கபருக்கு அவங்க துவா செய்வாங்க, எங்களோட மறுமைக்காக துவா செய்வாங்க, எங்களோட ஜன்னத்துக்காக துவா செய்வாங்க என்ற நோக்கத்தில் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மோசமான விடயங்களை விடுவோம். இது உண்மையான தௌபா, இது உண்மையான தௌபா. அந்த அடிப்படையில் வல்ல அல்லாஹ் தஆலா ரப்பல் இஸ்ஸத் இந்த இரவில யார் யாருக்கெல்லாம் அவனுடைய மன்னிப்பை கொடுக்கிறானோ, அவனுடைய மக்ஃபிரத்தை கொடுக்கிறானோ, ரஹ்மத்தை இறக்கிறானோ, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சீராக்கி என்னென்ன தப்பு தவறுகளை எல்லாம் நாங்கள் செய்து வந்தோமோ அந்த தப்பு தவறுகளை எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக ஆக்கிவிடாமல் அந்த தப்பு தவறுகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் உண்மையான முறையில் நாங்கள் தௌபா செய்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனமாக வளமாக ஆக்கி அருள்வாயாக. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள், ஹாஃபிதுமார்கள், சகோதரர்கள், தாய்மார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.